அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே. அன்பே உருவானங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதிலே சுவாமி வந்து பாருங்கள் என்று கூறி முதல் சீடர்களை தம்மிடம் அழைத்த இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் நற்செய்தி. ஆமென். அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார். வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. 4 மணி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அல்லேலூயா. 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 என்ன அழகான வார்த்தை பாருங்க. அதனாலதான் முதல் சீடர்களை அழைக்கிறார். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து, அவர்கள் பின்தொடர்வதை என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ஆமென். நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர் அவர்களோடு. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்காக இறுதி வரை தங்கி இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வந்து பாருங்கள். இன்னைக்கு அதனால தான் வந்து பாருங்க. இந்த குழுவில் எத்தனையோ ஆத்துமாக்கள் வருது போகுது. ஒரு சில ஆன்மாக்களை தான் முன்குறித்தோரை அவர் அழைத்து இருக்கிறார். அழைத்தோரை தமக்கு ஏற்புடையர் ஆக்கியிருக்கிறார். ஏற்புடையர் ஆனோரை தன் மாட்சியில் பங்கு பெற செய்தார், தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக. ஆமென். இயேசுவுக்கு நன்றி. அதனாலதான் சொல்றாரு 41ஆம் வசனத்துல, அந்த 2 பேரும் வராங்க. யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்து ஒருவர் அந்திரேயா, ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதல்ல என்ன சொல்றாரு? தம் சகோதரன் சீமோனை பார்த்து என்ன சொல்றாரு? மெசியாவை கண்டோம். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்பது. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க. மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர். ஆமான் வாழ்ந்தவர்களே, வந்து பாருங்கள்.
ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து பாருங்கள், அவருடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என்னை பின்பற்றி வா. பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி அல்பேயுவின் மகன் லேவி சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இப்போ யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், வந்து பாருங்கள் என்று கூறி முதல் சீடர்களை தம்மிடம் அழைக்கிறார். இங்கே லேவியை அழைக்கிறார். லேவியை அழைப்பதை குறித்து பார்க்கிறோம். அதனால தான் மார்க் 2:17 அழகாக சொல்லுகிறது. நேர்மையா இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். பாவிகளையே அழைக்க இன்னைக்கு எத்தனை பேர் மனவேதனையோட, மன பாரத்தோட, ஏதோ ஒரு சங்கடத்தோட, ஏதோ ஒரு பிரச்சனையோட இருந்து வந்தீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் சோத்திரப்பள்ளி எடுத்தீங்க. அதுக்கப்புறம் 7:10 8 மணி வரைக்கும் உங்ககிட்ட ஆண்டவர் என்ன அழகா என்டர்டெயின்மெண்ட் பண்ணாரு. அல்லேலூயா. உங்களோட விருப்பம், உங்கள் மனம் விரும்புவதை உங்களுக்கு செய்து கொடுத்தார். உங்கள் மனம் விரும்புவதை, உங்கள் உள்ளத்தின் எண்ணங்களை அவர் அறிந்த வண்ணமே ஒவ்வொரு காரியங்களும் உங்களோடு பேசினார். அதுதான் உறவாடும் நேரம். அல்லேலூயா. அதுதான் மேயர் விருப்பம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன, மேயர் விருப்பம் என்ன? 2 விருப்பங்களும் ஒருத்தரும் நீங்கள் விருப்பப்பட்டதை ஆண்டவர் உங்களுக்கு செய்து தந்தார். அல்லேலூயா. அதனால தான் நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. நேற்று மாலை மருத்துவரை குறித்து தியானித்தோம். அல்லேலூயா. அப்போ மருத்துவருக்கு எவ்வளவு பிரியாரிட்டி கொடுக்கணும் என்பதை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. சில பேர் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாங்க, மருத்துவரை தேட மாட்டாங்க, மருந்து சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. தப்பு. சீராக்கிய ஞானத்தில் மருத்துவரை குறித்து பார்த்தோம். மருத்துவரை ஆண்டவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் என்று சொல்லி இங்கே சொல்றார் ஆண்டவர், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, டாக்டர் தேவை. பெத்தகோ சபையிலலாம் சில பேர் பாருங்கள், நாங்கள் மருந்து சாப்பிட மாட்டோம், மாத்திரை சாப்பிட மாட்டோம், அது சாப்பிட மாட்டோம், இது சாப்பிட மாட்டோம். நிறைய விசுவாசிகள் அப்படி தான் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய விசுவாசம், அதை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் நமக்கு நோய்வாய்ப்படும் பொழுது மருத்துவர் தேவை. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நோயற்றவருக்கு டாக்டர் தேவையில்லை, யாருக்கெல்லாம் நோய் இருக்குதோ மருத்துவர் தேவை. நான் மருத்துவர்கிட்டலாம் போக மாட்டேன், நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்துக்குவேன்னு சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பெல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. அப்போ அந்த மருத்துவர் மருந்து கொடுத்தாலும் குணமாக்கும் இறைவன் ஆண்டவர். நானே உன்னை குணமாக்குவேன். நேற்று வாசித்தோம். அல்லேலூயா. நானே உன்னை கொள்ளை நோயிலிருந்து தப்பு வைப்பேன். ஆனால் மருத்துவர் தேவை. மருந்தும் நீங்க தான், மருத்துவரும் நீங்க தான், ஆதரிக்கும் தெய்வமும் நீங்க தான், என்னை ஆதரிக்கும் தெய்வமும் நீங்க தான். அதனால தான் சீராக்கு ஞானத்தில் மிக அழகாக சொல்ல, நோய் விட்டுருந்தா நீ கடவுள்கிட்ட ஜெபி. அல்லேலூயா.
கடவுளை பார்த்து மன்றாடு, அவர் உனக்கு சுகம் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சீராக்கின் ஞானம் 38ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வசனம். வாசிக்கலாம். குழந்தாய், ஆ. நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். ஆமென். வேதம் தெளிவாக கற்பிக்கிறது. குழந்தாய், நீ நோயுற்றிருக்கும் போது கவலையின்றி இராதே, ஆண்டவரிடம் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். நலம் அருள்வார். அதனாலதான் இங்க இயேசு சொல்றாரு, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் உமது தானமப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா, என் வாழ்க்கை உமது தானமப்பா, என் குடும்பம் உமது கொடைதானப்பா, எல்லாம் உமது கொடைதானப்பா என்று சொல்லி, நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. திருப்பாடல் 22:6 சொல்லுகிறது, நானோ ஒரு புழு, நானோ ஒரு புழு, மனிதன் இல்லை, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர், உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என்று சொல்லி. ஆனால் தாவீது இப்படி பாடுகிறார், என் கருப்பையிலிருந்து வெளிக்கொணர்ந்தவர் நீரே, என் தாயிடம் பால் குடுக்கையிலே என்னை பாதுகாத்தவரும் நீரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றும் இன்றும் என்றும் எல்லாம் உமது தானமப்பா, கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன், நான் என் தாய் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. தாவீது இப்படி பாடுறார் பாருங்க 11ஆம் வசனத்தில், ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். ஆமென். எங்கப்பா போவே, பாடுமா சின்ன பாப்பா. ஆமென். எங்கப்பா போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, எங்கப்பா போவேன் உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே, அப்பா நீங்க எனக்கு இருக்க தலக்கம் இல்லையே, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு, எங்கப்பா போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். வந்து பாருங்கள். ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன இன்னைக்கு? வந்து பாருங்கள். 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 என்னை பின்பற்றி வா என்று சொல்லுது தேவனுக்கு நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று கூறிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்.
எதற்காக? மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். வந்து பாருங்கள். எதற்காக? சீடர்களை அழைத்தார். எதற்காக? இயேசுவை பின்பற்றி வருவதற்காக அழைத்தார். இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் புத்திசாலிகள், ஞானிகள் தேவையில்லை, நேர்மையாளர்கள் தேவையில்லை, பாவிகள் மாத்திரம் அவருக்கு போதும். பாவிகள் மட்டும் போதும், நோயாளிகள் மட்டும் போதும், மற்றவங்க யாருமே அவருக்கு தேவையில்லை. நோயாளிகளை, நோயுற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை, நோயற்றவருக்கு அல்ல என்று கூறிய உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எதற்காக அழைத்தார்? உம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், நீர் எங்களை தெரிந்தெடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லே, சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே அழைத்து கொண்ட இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எதற்காக? அவரோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படும் எங்களை தெரிந்தெடுத்த இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு நற்செய்தி 10:16 மிக அழகாக சொல்லும். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். இதோ ஓநாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும், பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும், புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். ஆமென். புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுது. எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கத்திடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், துன்பம் உண்டு. அதனாலதான் எபேசியர் 6:11 மிக அழகாக சொல்லும். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் என்ற அருள்வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி. இன்னைக்கு உங்களை ஏமாத்துவாங்க. அங்கே அதிசயம் நடக்குது, இங்கே அதிசயம் நடக்குது, இங்கே போனால் நல்லாகும், அங்கே போனால் நல்லாகும். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். மாட்டிக்காது. அங்கே போனால் ஜெபம் நல்லா இருக்குது, இங்கே போனால் நல்லா இருக்குது, அங்கே போனால் நல்லா இருக்குது. நிறைய மிஸ்கைட் பண்ணுவாங்க. வீட்டிலிருந்தே ஆண்டவர் உனக்கு அற்புதமான மன்னாவை கொடுக்கிறார். அந்த மன்னா எப்படி இருந்தது? தேன் சேர்த்த பணியாரம் போட்டு, தேன் கலந்த பணியாரம் போட்டு. வசனம் தெளிவா இருக்கு. தேன் கலந்த பணியாரத்தை உங்க வீட்டுல கொண்டாந்து கொடுக்கிறாரே, இதை விட என்னமா வேணும்? அதனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன்.
மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். அதனால தான் மத்தேயு 20:26 அழகாக சொல்லுகிறது, உங்களுக்குள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு தொண்டராய் இருக்கட்டும் என்ற வார்த்தைக்காய் ஆமென். மத்தேயு 20:21 அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம். மத்தேயு 20:21. ஆமென். உமக்கு என்ன வேண்டும் கேட்டார். உமக்கு நீர் ஆட்சி போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். ஆமென். பாருங்க ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. செபத்தேயு மக்களுடைய அந்த சார்பில் வேண்டுறாங்க. உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டா எடுத்தது என்ன கேட்குறாங்க பாருங்க, நீர் ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாக இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியன் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு என்ன சொல்ற, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கிற, எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் விண்ணப்பத்தை மட்டும் போடுற. இயேசு சொல்றார், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. உடைய ஜெபத்தில் தான் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க, ஏது ஜெபிக்கிற உங்களுடைய விண்ணப்பம் மட்டும் இருக்கிறதா, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் 26ஆம் வசனம், உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுள் தொண்டராய் இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருப்ப விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராய் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கே பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்தார். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் தொண்டு ஆற்றுவதற்கும் தொண்டு ஆற்றுவதற்கும் ஆற்றுவதற்கும் அங்க நில்லு, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பாரதவர்களே. அதனால தான் யோவான் 15:16 சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் என்னை யோவான் 15:16 நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எங்க கொண்டாந்து முடிக்கிறார் பாருங்க ஆண்டவர் எப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே. பாடுங்க, இயேசு இரட்சகர். இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தானே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தானே. அவர் வாழும் சக்தி ஜீவனமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழும் சக்தி ஜீவனமாய் நன்மை செய்தாரே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னா இதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஆமென். ஆமென் ஆமென். வந்து பாருங்கள், ஆமென். வந்து பாருங்கள்.
அவர் பெயரை சொன்னால் எல்லாம் கிடைக்கும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்று நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. திருப்பாடல் 46:1 சொல்வதைப் போல கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே இருக்கிறார். ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. தூற்றுவார் தூற்றலும், போற்றுவார் போற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல அல்ல. ஆமென். என்ற சிந்தனையோடு வந்து பாருங்கள். ஆமென். ஆண்டோடைய சமூகத்துல வந்து பாருங்கள். அருமையான வார்த்தை வசனங்களை தந்து இந்த நாளிலே எங்களை பூஷித்தீரே சுவாமி, உமக்கு நன்றி. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. Hallelujah.